ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ஆரி அண்ட் கிராஃப்ட். இன்றைக்கி நான் உங்களுக்கு என்ன சொல்லித்தர போகிறேன்னா, ஆரி அட்வான்ஸ் கிளாஸில் ஜர்தோசி 3D ஃப்ளவர் டிசைன் டைப் 2 சொல்லித்தர போகிறேன். ஏற்கனவே என்னுடைய ப்ரீவியஸ் வீடியோவில் டைப் 1 வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கேன். இன்றைக்கி நம்ம டைப் 2 ஃப்ளவர் டிசைன் வந்து பார்க்கலாம். என்னுடைய சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த வீடியோவை யாரும் ஸ்கிப் பண்ணாதீங்க, ஃபுல்லாக பாருங்கள். வாங்க இந்த ஜர்தோசி ஃப்ளவர் டிசைன்ஸ் கற்றுக்கிறதுக்கு தேவையான மெட்டீரியல் என்னன்னு பார்த்தா, ஜர்தோசி நார்மல் நீடில் அண்ட் த்ரெட் பீட், கோல்டன் பீட், இதுதான் இதுக்கு தேவையான மெட்டீரியல். நீங்கள் இந்த பீடுக்கு பதிலாக நீங்கள் ஒயிட் பர்லர் பீடும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம், கலர் பீடும் வந்து நீங்கள் யூஸ் பண்ணலாம். இது ஜஸ்ட்டு ஐடியா மட்டும்தான். வாங்க இது எப்படி போடலான்னு பார்க்கலாம். போன வீடியோவில் பாருங்கள், ஜர்தோசி 3D ஃப்ளவர் டிசைன் எவ்வளோ அழகாக வந்து இருக்குது. இப்போது செகண்ட் டைப் தான் நம்ம பார்க்க போகிறோம். அதுக்கு நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஃபஸ்ட்டு நீடில் அடியிலேருந்து எடுத்துட்டு இந்த பீடு இருக்குது, இந்த பீடை வந்து இந்த ஊசியில் வந்து நீங்கள் ஆட் பண்ணிவிட்டு ஸ்டிச் பண்ணிடுங்க. ஜர்தோசி நீடில் தெரிஞ்சவங்களும் நீங்களும் வந்து இதை ஃபாலோ பண்ணி நீங்கள் இந்த ஸ்டிச் வந்து அழகாக போடலாம். தெரியாதவங்களுக்கு நார்மல் நீடில் நான் சொல்லித்தரேன். இந்த மெத்தட் யூஸ் பண்ணி ரெண்டு விதமாகவும் நீங்கள் ஜர்தோசி வந்து ஒர்க் பண்ணலாம். நார்மல் நீடில் அண்ட் ஜர்தோசி நீடில் எது உங்களுக்கு ஈஸியாக இருக்கோ அதை நீங்கள் வந்து ஃபாலோ பண்ணிக்கோங்க. இப்போ பாருங்கள், இந்த ஜர்தோசி ஒன்று ஆட் பண்ணிவிட்டு இப்போ என்ன பண்ணோம், ஜர்தோசியோட பக்கத்துலேயே நீங்கள் வந்து இந்த பீடு ஒட்டினா போல் பக்கத்துலேயே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணணும். அப்புறம் உங்களுக்கு இது வந்து அழகாக இருக்கும். இது ஒரு டைப். பாருங்கள், நான் ஜர்தோசி 1 சென்டிமீட்டருக்கு கம்மி தான் நான் கட் பண்ணும் போது உங்களுக்கு இந்த மாதிரி வரும். அளவு வந்து நீங்கள் உங்களுடைய ப்ளவுஸுக்கு ஏற்றா போல் இல்லைன்னா உங்களுடைய க்ரியேட்டிவிட்டிக்கு ஏற்றாப்புல நீங்கள் வந்து கட் பண்ணிக்கோங்க. இதை வந்து நான் 1 இன்ச்சுக்கும் 1 சென்டிமீட்டருக்கும் கம்மியாக தான் நான் வந்து இதை கட் பண்ணியிருக்கேன். உங்களுக்கே தெரியும், அது பார்க்கும்போதே தெரியும். போன வீடியோவில் வந்து நான் அது 1 சென்டிமீட்டர் வச்சு தான் நான் அந்த ஜர்தோசி ஃப்ளவர் டிசைன் நான் போட்டேன். இது பாருங்கள், இதுவும் வந்து நம்ம எந்த இடத்துல எடுத்தோமோ அது பக்கத்தில் தான் நீங்கள் போடும் போது இது வந்து இந்த மாதிரி வரும். பாருங்கள் எவ்வளோ அழகாக வருது பாருங்கள். இப்போ பாருங்கள், மறுபடியும் பக்கத்துலேருந்து நீங்கள் த்ரெட்டை வந்து எடுத்துட்டு அதில் ஜர்தோசி ஆட் பண்ணிவிட்டு மறுபடியும் நீங்கள் வந்து இந்த பக்கத்தில் தான் நீங்கள் வந்து இது ஆட் பண்ணும்போது உங்களுக்கு இந்த மெத்தடில் வரும். இது கொஞ்சம் டிஃப்ரென்ஸாக இருக்கும். இது பாருங்கள், நீங்கள் வந்து இது புட்டாஸ் ப்ளவுஸ்லலாம் நீங்கள் புட்டாஸ் டிசைனாகவும் நீங்கள் வந்து யூஸ் பண்ணலாம். நீங்கள் பிளைன் சாரீ இருந்தால் கூட நீங்கள் அதில் கூட நீங்கள் இந்த ஜர்தோசி ஒர்க் பண்ணும்போது பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் வந்து கிராண்டாகவும் இருக்கும். பாருங்கள், இப்போது நீங்கள் பெரிய பீடு இருக்கும் போது அதுக்கேற்றப்பல லென்த்து வந்து உங்களுக்கு இது மாறுபடும். நான் மீடியம் சைஸ் பீடு எடுத்ததுனால எனக்கு இந்த அளவுக்கு வந்துருக்கு. இப்போ அடுத்த லேயர் வந்து எப்படி எடுத்துகிட்டு போகணுன்னு நான் சொல்கிறேன். நீங்கள் எல்லோரும் எனக்கு சப்போர்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோக்கு ஒரு லைக் கொடுங்க, நீங்கள் கமெண்ட் பண்ணுங்கள். நீங்கள் லைக் அண்ட் கமெண்ட் பண்ணால் மட்டும்தான் என்னுடைய வீடியோ வந்து அடுத்த 2 பேர் வந்து பார்க்க முடியும். ஸோ எனக்காக இந்த சின்ன ஹெல்ப் பண்ணுங்கள். ஃபஸ்ட் லேயர் வந்து நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம் பாருங்கள். இப்போ செகண்ட் லேயர் வந்து எப்படி பண்ணலான்னு நான் சொல்லித்தரேன். அதுக்கு வீடியோவை கவனமாக வந்து பாருங்கள். இதை மாதிரி உங்களுக்கு யூஸ்ஃபுல்லான வீடியோ வேணும்னா அதுக்கு என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இப்போ நம்ம இது ஃபஸ்ட்டு ரோ முடிச்சிட்டோம். இப்போ அடுத்த லேயரில் போகும்போது அதுக்கு மேலே நீங்கள் வந்து ஸ்டிச் பண்ணிவிட்டு அதில் வந்து நீங்கள் ஜர்தோசியை வந்து ஒன்று ஆட் பண்ணிக்கிட்டு இப்போது நம்ம ஃபஸ்ட்டு எங்கேருந்து எடுத்தோமோ அதே பக்கத்தில் தான் நீங்கள் வந்து இந்த த்ரெட்டை வந்து விட்டு நீங்கள் எடுக்கணும். பாருங்கள், உங்களுக்கு இது வந்து லேயராக வேணும்னா நீங்கள் இந்த மாதிரி தான் பண்ணணும்.
இப்போ நான் அது பக்கத்துலேயே பாருங்கள், தள்ளி நீங்கள் பண்ணும்போது உங்களுக்கு அந்த ஷேப் வந்து மாறும். நீங்கள் வந்து பக்கத்துலேயே நீங்கள் வந்து இதை வந்து ஸ்டிச் பண்ணால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த லேயர் வந்து கிடைக்கும். பாருங்கள், இப்போ ஜர்தோசி ஆட் பண்ணி நார்மல் நீடில் வந்து நம்ம ஈஸியாகவே இந்த டிசைன் வந்து போடலாம். பாருங்கள், இதே போல் பக்கத்தில் போடுங்க. இது ஃபினிஷ் பண்ணிவிட்டு காமிக்கிறேன். இப்போ பாருங்கள், நம்ம ஃபினிஷிங் வந்துட்டோம். நான் 2 லேயர் மட்டும்தான் நான் ஸ்டிச் பண்ணியிருக்கேன். உங்களுக்கு தேவைப்பட்டால் நீங்கள் வந்து 3rd and 4th லேயரும் நீங்கள் வந்து போடலாம். பாருங்கள், இது பார்க்கறதுக்கு வந்து எவ்வளோ அழகாக இருக்குது பாருங்கள். நீங்கள் எல்லாருமே வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்குன்னா நீங்கள் என்ன பண்ணுங்கள், எனக்கு லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். என்னோடய சேனலை வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். கீழே வந்து நாட் போட்டு நீங்கள் ஃபினிஷ் பண்ணிடுங்க. நீங்கள் வந்து ப்ளவுஸோட மிடில் அண்ட் சாரீலலாம் நீங்கள் வந்து இது ட்ரை பண்ணிங்கன்னா பார்க்கறதுக்கு ரொம்ப அழகாக இருக்கும். தேங்க்யூ.